Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல friends ஷேர் பண்ணக்கூடிய photo and video வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாலுமே கேலரியில சேவ் ஆகலைன்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். இதுல फ्रेंड्स ஷேர் பண்ற இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணாலுமே கேலரியை ஓபன் பண்ணி பாக்கும்போது அந்த இமேஜ் அதுல இருக்காது. நம்ம டவுன்லோட் பண்ற வீடியோ அண்ட் போட்டோ வந்து கேலரியில ஷோ ஆகணும்னா இந்த பேஜ்ல டாப்ல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல chat ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல மீடியா விசிபிலிட்டி இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் பண்ண அப்புறமா फ्रेंड्स ஷேர் பண்ற போட்டோ அண்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ண போட்டோ அண்ட் வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆகிடுச்சு. ஓகே फ्रेंड्स, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.